இனிமேல் இந்த இடத்திலே ராமன் பிறந்தான், இந்த இடத்திலே லட்சுமணன் பிறந்தான், இந்த இடத்தில்தான் கிருஷ்ணன் பிறந்தான் என்று சொல்லி இனிமேல் யாரும் வழக்குகளை போடக்கூடாது. ராம ஜென்ம பூமி தான் கடைசி கதவு, அதை நாங்கள் சாத்தி விட்டோம், இனிமேல் அப்படி ஒரு வழக்கு வரக்கூடாது என்ற உத்தரவாதத்தை கொடுத்து நீங்கள் ராமனுக்கு கோயிலை கட்டிக் கொள்ளலாம், இஸ்லாமியர்களுக்கு கொஞ்சம் நிலத்தை கொடுத்துக் கொள்ளலாம், அவர்கள் அந்த இடத்திலே தள்ளி போய் மசூதியை கட்டிக் கொள்வார்கள் என்று கதவை கேட்டை சாத்தினார். அந்த தீர்ப்பு அதுதான். இந்தியாவில் ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த இடத்துலதான் ராமர் பிறந்தார், இந்த இடத்துல கிருஷ்ணர் பிறந்தார், இங்கதான் வந்து அவர் தண்ணி குடிச்சாரு, இங்கதான் அவர் உட்கார்ந்து வெயிட் பண்ணாரு, பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணாரு, இந்த மாதிரி பல கதையாடல்கள் நிரம்பிய ஒரு இடமாக எல்லா கோயிலும் தமிழ்நாட்டில் எல்லா கோயிலும் ஒரு கதை இருக்கு. ராமர் வந்த போதுக்கு இலங்கைக்கு போகும்போது இந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு போனார். நீங்க எல்லா இடத்துலயும் பல இடங்கள்ல பல கோயில்ல அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு நேரேட்டிவ் என்று சொல்லுகின்ற பல கதைகள் கொண்ட ஒரு இடங்களுக்கு எல்லா இடத்திலையும் வழக்கு போடுவதற்கான ஒரு கதவை உச்சநீதிமன்றம் திறந்துவிட்டு இந்த பாராளுமன்ற தேர்தலை எப்படி ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி எதிர்கொள்ளும் என்றால், பாரதிய ஜனதா கட்சி கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே புல்வாமா என்று காஷ்மீரிலே ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்ட ஒரு தாக்குதலை எடுத்துக்கொண்டு ஊர் முழுவதும் அதை கொண்டு போய் ஒப்பாரி வைத்து ராணுவ வீரர்களை எல்லாம் கொன்று விட்டார்கள், பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து விட்டார்கள் என்று சொல்லி அதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்தார்கள். 2019 பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தாக்குதல் நடந்தது என்று சொன்ன உடனே ரிபப்ளிக்கன் டிவியிலே இருந்த அந்த தொலைக்காட்சியினுடைய அந்த ஆசிரியருக்கு தொலைபேசி போகிறது, காஷ்மீரிலே தாக்கிவிட்டார்கள், அங்கே ராணுவ வீரர்கள் செத்து போய்விட்டார்கள் என்று சொல்லி செய்தி போகிறது. அது தொலைக்காட்சியில் வருவதற்கு முன்னால் அவருக்கு செய்தி போகிறது. உடனே அந்த அர்ணா கோசாமி சொல்கிறார், ஆஹா, அப்படியானால் நாம் வெற்றி பெற்று விடுவோம். இதை வைத்துக் கொண்டு அரசியலை செய்தார்கள். சரி, 5 ஆண்டுகள் கடந்து மீண்டும் 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நண்பர்களே, மிகப்பெரிய பாதிப்புகளை நாம் இந்த 5 ஆண்டுகளில் சந்தித்திருக்கிறோம். காஷ்மீரினுடைய சுயமாக இருந்த சிறப்பு அந்தஸ்து பறிக்கப்பட்டது. சிஏஏ என்று சொல்லி இந்தியாவினுடைய குடிமக்களை மத ரீதியாக பிரித்து அவர்களுக்கு வாக்குரிமை இல்லை, அவர்கள் அந்நியர்கள் என்கின்ற ஒன்று வைக்கப்பட்டு நாடு முழுவதும் இஸ்லாமிய பெருமக்கள், நாடு முழுவதும் மத சிறுபான்மையை சார்ந்தவர்கள் எல்லோரும் தங்களுடைய குடியுரிமை பறிக்கப்படும் என்ற ஒரு அச்ச உணர்வு உருவாக்கப்பட்ட ஒரு சூழலில் வேலையின்மை, இந்தியாவினுடைய வறுமை தலைவிரித்தாடுகின்ற ஒரு சூழலில் இந்தியாவினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் தனியாருக்கு தாரை வாய்க்கப்படுகின்ற ஒரு சூழலில் மீண்டும் இந்த தேர்தலை நாம் எதிர்கொள்கிறோம். 2024 தேர்தல். இந்த தேர்தலை அவர்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்றால், இந்த தேர்தலை அவர்கள் கோயிலை கட்டி எதிர்கொள்கிறார்கள். எப்படி ஒரு புல்வாமா தாக்குதல் அவர்களுக்கு பலம் கொடுத்ததோ அதுபோல ஒரு கோயிலை கட்டினால், ராமனுக்கு ஒரு கோயிலை கட்டினால் நாம் மீண்டும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஆட்சிக்கு வந்து விடுவோம் என்று ஒன்றிய அரசு நினைக்கிறது. எனவே அதற்காக அவர்கள் என்னென்ன வேலைகளை செய்கிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். ஒரு கோயிலை கட்டினார்கள், அங்கே மிகப்பெரிய விளம்பரங்களை செய்தார்கள், அங்கே மிகப்பெரிய அளவிலே ரோடுகளை போட்டார்கள், அங்கே விமான நிலையங்களை கொண்டு வந்தார்கள். அதெல்லாம் பத்தாது என்று சொல்லி பாரத பிரதமர் கடலுக்கு அடியிலே போய் கவசங்களை எல்லாம் போட்டு கொண்டு போய் கடலுக்கு அடியிலே கிருஷ்ணனுடைய பூமி இங்கேதான் இருக்கிறது என்று சொல்லி அங்கே உட்கார்ந்து தவம் செய்கின்ற ஒரு நிலைக்கு இந்த நாடு தள்ளப்பட்டிருக்கிறது. இப்போ கோயிலை வைத்துக் கொண்டு ஒரு அரசியலை செய்வது, கோயில் என்ற ஒன்றை வைத்துக் கொண்டு இந்த நாட்டினுடைய அரசியலை கட்டமைப்பது, ஆன்மீகத்தின் மூலமாக இந்த மக்களை ஏமாற்றி விடுவது என்ற ஒரு வகையான அரசியல் என்பது இங்கே தலைவிரித்தாடுகிறது. இந்த அரசியல் என்பது மிக நுட்பமாக இந்த மக்களினுடைய உணர்வுகளோடு, மக்களினுடைய உணர்வுகளை கையாண்டு அவர்களுடைய ஆன்மீக சிந்தனைகளை வேறு வகையாக களவாடி ஏமாற்றி மோசடி செய்து மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்பதற்காக ராமர் கோயில் என்ற ஒன்று கட்டமைக்கப்படுகிறது. இந்த ராமர் கோயில் என்ற அந்த தீர்ப்பு வருகின்ற போது, ராம ஜென்ம பூமி என்ற அந்த தீர்ப்பு வந்தபோது
நீதிபதிகள் அந்த ராம ஜென்மபூமி தீர்ப்பு என்பது அதில் அவர்கள் ஒன்றை குறிப்பிட்டார்கள். இந்த ராம ஜென்மபூமி தீர்ப்போடு நாங்கள் கதவை சாத்திக் கொள்கிறோம். என்ன கதவை? இனிமேல் இந்த இடத்திலே ராமன் பிறந்தான், இந்த இடத்திலே லட்சுமணன் பிறந்தான், இந்த இடத்தில்தான் கிருஷ்ணன் பிறந்தான் என்று சொல்லி இனிமேல் யாரும் வழக்குகளை போடக்கூடாது. ராம ஜென்ம பூமி தான் கடைசி கதவு, அதை நாங்கள் சாத்தி விட்டோம், இனிமேல் அப்படி ஒரு வழக்கு வரக்கூடாது என்ற உத்தரவாதத்தை கொடுத்து நீங்கள் ராமனுக்கு கோயிலை கட்டிக் கொள்ளலாம், இஸ்லாமியர்களுக்கு கொஞ்சம் நிலத்தை கொடுத்துக் கொள்ளலாம், அவர்கள் அந்த இடத்திலே தள்ளி போய் மசூதியை கட்டிக் கொள்வார்கள் என்று கதவை கேட்டை சாத்தினார்கள். அந்த தீர்ப்பு அதுதான். ஏன் கேட்டை சாத்தினார்கள் என்றால், இந்த நாட்டினுடைய 1991 இந்திய பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் வந்தது, த பிளேஸ் ஆஃப் வொர்ஷிப் ஆக்ட் என்று சொல்லி, வழிபாட்டு தலங்களின் சட்டம் 1991. அந்த சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், எந்த கோயில் 1947 ஆகஸ்ட் 15க்கு தேதி அன்று ஒரு இடத்தில் என்ன கோயில் இருக்கிறதோ அந்த கோயில் தான், அதுதான் உரிமையே தவிர அதற்கு முன்னால் அந்த இடத்திலே ராமன் பிறந்தான், அதற்கு முன்னால் சீதா பிறந்தால், அதற்கு முன்னால் எங்கே கிருஷ்ணன் பிறந்தான் என்று சொல்லி ஒரு வழிபாட்டு தலத்தை ஒரு பொதுவாக யாரும் உரிமை கோர முடியாது. அந்த டேட் 1947 ஆகஸ்ட் 15 முடிந்தது. இந்த நாட்டினுடைய சுதந்திரம் பெற்ற பொழுது ஒரு இடத்துல இருந்த கோயில் எதுவோ அதுதான். ராம ஜென்மம் 1947 ஆகஸ்ட் 15 அன்று அந்த இடத்துல பாபர் மசூதி இருந்தது. பாபர் மசூதியோடு அதை குறித்திருக்க வேண்டும். ஆனால் இது விதிவிலக்கு, ராம ஜென்மபூமி வழக்கு என்பது விதிவிலக்கு, இனிமேல் யாரும் வழக்குகளை தாக்கல் செய்யக்கூடாது என்று சொல்லி அந்த கதவை சாத்தினார்கள். ஆனால் நண்பர்களே, என்ன நடந்தது என்று சொன்னால், அதற்கு பின்னால் தான் அவர்கள் காசியிலே அந்த இடத்திலே கோயிலுக்கு பக்கத்திலே, அந்த கோயிலுக்கு பக்கத்திலே ஒரு மசூதி இருக்கிறது, ஞானவாபி மசூதி. அந்த மசூதி என்பது கோயில் இடத்தில் கட்டப்பட்டது என்று சொல்லி வழக்கை தாக்கல் செய்கிறார். வழக்கு உச்ச நீதிமன்றம் வரை செல்கிறது. இப்படி அநியாயமாக வழக்குகளை போடுகிறார்கள். 1999 வழிபாட்டு தலங்களுடைய சட்டங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்கிறது, பாபர் மசூதி தீர்ப்புக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது என்று சொல்லி கீழமை நீதிமன்றத்தில் எப்பவுமே அவங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வேலையை செய்வாங்க. எடுத்தோடனே சுப்ரீம் கோர்ட் போறதில்ல, எடுத்தோடனே மாவட்ட நீதிமன்றத்திலே வழக்குகளை தாக்கல் செய்வது, அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறது, அதை ஒரு பிரச்சாரமாக மாற்றுவது, நீதிமன்றத்தினுடைய வழக்கை பிரச்சாரமாக மாற்றுவது. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஒருத்தர் ஒரு கேஸ் போட்டாங்க அப்படின்னு சொன்னா, அதை பத்திரிகைகளோ வேறு ஒரு விஷயங்களோ அதை பெரிய செய்தியா மாத்தாது. ஆனால் அவர்கள் தாக்கல் செய்தார்கள் என்றால் அது அடுத்த நாள் இந்தியா முழுவதும் அதற்கான ஒரு பிரச்சனையாக, ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றப்படும். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல போடுற கேஸ், அப்படி போட்ட ஒரு வழக்கு மெல்ல 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 அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது, இடைக்கால வழக்காக, மனுவாக. சுப்ரீம் கோர்ட்டில் யார் பாபர் மசூதிக்கு தீர்ப்பு கொடுத்தாரோ, யார் நாங்கள் கதவை சாத்துகிறோம் என்று சொன்னாரோ, அந்த நீதிபதி, இந்த இன்றைக்கு இருக்கிற தலைமை நீதிபதி YP சந்திரசூட் என்று சொல்லுகின்ற இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியினுடைய அமர்வுக்கு மீண்டும் வழக்கு போகிறது. அவர்தான் ராம ஜென்மபூமி வழக்கிலே சொன்னார், இதோடு நாங்கள் கேட்ட சாத்திக்கிறோம் சொல்லி. ஆனால் ஞானபாபி மசூதி போகின்ற பொழுது அதே தலைமை நீதிபதி ஒரு கருத்தை சொன்னார். அதான் மிக முக்கியமான கருத்து. என்ன கருத்து என்றால், நீங்க ஏற்கனவே கதவை சாத்திரன்னு சொல்லிட்டீங்க, மீண்டும் மீண்டும் கேஸ் போடுறாங்கன்னு சொன்னே அவர் சொன்னாரு, இந்த வழக்கு என்பது அந்த இடத்தை கொடுங்கள் என்று கேட்கின்ற வழக்கு அல்ல, அந்த இடம் எந்த வகையான கேரக்டர் உள்ளது என்பதை கண்டுபிடிக்கின்ற வழக்கு. எனவே இந்த வழக்கை நடத்தலாம், இப்படி ஒரு இன்டர்பிரேஷன். எனவே இந்த வழக்கு எப்படிப்பட்ட கேரக்டர், ஞானபாபி மசூதி என்பது என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் உள்ள ஒரு மசூதி என்பதை கண்டுபிடிப்பதற்கான வழக்கு. எனவே அதுவும் இதுவும் ஒன்றல்ல, வழக்கை நடத்தி கொள்ளுங்கள் என்று உச்சநீதிமன்றம் சொன்னது. உடனே அந்த வழக்கு மீண்டும் 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 மாவட்ட நீதிமன்றத்துக்கு வந்தது. மாவட்ட நீதிமன்றம் மற்றும் மற்ற உயர் நீதிமன்றம் வரைக்கும் சென்றது, மீண்டும் கீழ்றது மேல.
அங்கே சொன்னார்கள், இங்கே வழிபாடு நடத்தி கொள்ளலாம் என்று சொன்னார்கள். உடனே என்ன செய்தார்கள் என்றால், மசூதிக்குள்ளே போய் விக்கிரகங்களை வைத்து மீண்டும் அங்கே வழிபாடு நடத்தினார்கள். அதற்கு எந்த தடையும் இல்லை என்று அந்த நீதிமன்றம் சொன்னது. இப்போ மசூதிக்குள் ஒரு சில நாட்களில் விக்கிரகம் வந்தது. இப்பொழுது மசூதிக்குள் வழிபாடு நடத்தி கொள்ளப்பட்டிருக்கிறது. இதோடு நிறுத்தினார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீண்டும் மதுராவுக்கு சென்றார்கள். மதுராவினுடைய பக்கத்தில், மதுரா என்ற ஊருக்கு நீங்கள் சென்றிருந்தீர்கள் என்றால் தெரியும். ரொம்ப சாதாரண ஆக்ராவுக்கு போனீங்கன்னா அந்த மதுரா வழியா தான் நம்ம டெல்லியிலிருந்து போக முடியும். மதுராவினுடைய ஒரு பக்கம் இருக்கிற கிருஷ்ண ஜென்ம பூமி என்று சொல்லுகின்ற ஒரு இடம், அது ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி இருக்காது, வேற ஒன்றும் இருக்காது. கல்யாண மண்டபம் ஸ்டேஜ் மாதிரி இருக்காது, கோயில் மாதிரியான எந்த ஒரு அடையாளமும் அதில் இருக்காது. அங்கே பளிங்கால் செய்யப்பட்ட ஒரு கிருஷ்ணன் சிலை இருக்கு. இதுதான் அங்க இருக்கு. இந்த இடத்திற்கு போகும்போது சொன்னார்கள், இது கிருஷ்ணன் இங்கே தான் பிறந்தார் என்ற ஒரு இடத்தை காட்டினார் பூசாரிகள். அங்க அது ஒரு சின்ன ரூம் மாதிரி ஒன்று இருக்கும். இந்த இடத்துல தான் கிருஷ்ணர் பிறந்தார், அது இப்ப கட்டின ஒரு கட்டடம் என்று சொல்லி பணம் வசூலி கொண்டு இருக்கின்ற ஒரு இடம். அந்த இடத்தில் இப்பொழுது மீண்டும் அங்கே பிரச்சனை தலைதூக்கி இருக்கு. அங்க வழக்கு போட்டிருக்காங்க. மீண்டும் கிருஷ்ணருக்கு ஜென்மபூமி, இந்த இடத்துல தான் கிருஷ்ணர் பிறந்தார், மசூதியை எடுத்து கட்டிவிட்டார்கள். ஆக நண்பர்களே, பாபர் மசூதி வழக்கோடு அந்த வழக்கு நிற்காத ஒரு பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த பயணம் எதுவரை நடக்கும் என்று சொன்னால், இந்தியாவில் ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட இடங்களில், இந்த இடத்துலதான் ராமர் பிறந்தார், இந்த இடத்துல கிருஷ்ணர் பிறந்தார், இங்கதான் அவர் தண்ணி குடிச்சாரு, இங்கதான் அவர் உட்கார்ந்து வெயிட் பண்ணாரு, பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணாரு, இந்த மாதிரி பல கதையாடல்கள் நிரம்பிய ஒரு இடமாக எல்லா கோயிலும் தமிழ்நாட்டில் எல்லா கோயிலும் ஒரு கதை இருக்கு. ராமர் வந்த போதுக்கு இலங்கைக்கு போகும்போது இந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு போனார். நீங்க எல்லா இடத்துலயும் பல இடங்கள்ல பல கோயில்ல அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு நேரேட்டிவ் என்று சொல்லுகின்ற பல கதைகள் கொண்ட ஒரு இடங்களுக்கு எல்லா இடத்துலையும் வழக்கு போடுவதற்கான ஒரு கதவை உச்ச நீதிமன்றம் திறந்து விட்டு பாபர் மசூதியோடு நிற்கல. ஆக ஒரு சமூகத்தில் அமைதி நிலைநாட்ட வேண்டிய ஒரு உச்ச நீதிமன்றம், ஆனால் இது என்ன செய்கிறது என்று சொன்னால், சமூகத்தில் குழப்பத்தை தன்னுடைய தீர்ப்புகளின் மூலமாக, தன்னுடைய பார்வையின் மூலமாக உருவாக்குகின்ற ஒரு வேலை என்பது இருக்குது. நாட்டில் இதுதான் மிக முக்கியமான வேலை. நாட்டில் வேலை வாய்ப்பு, கல்வி, மருத்துவத்தை பத்தி ரொம்ப விரிவா சகோதரி பேசுறாங்க. மருத்துவத்தில் இன்றும் பெண்கள் பிரசவத்தின் போது உயிரிழக்கின்ற அந்த நிலை என்பது இன்றும் தொடர்கிறது. இவ்வளவு மருத்துவ கட்டமைப்புகள் வந்த போது ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சியை பற்றி பேசாமல் சமூகத்தை பின்னோக்கி இழுப்பதற்கு கோயில் என்ற ஒரு அரசியல் வலுவாக பயன்படுத்தப்படுகிறது. நீங்க இந்த நாட்டில் 10 ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரு கட்சி இந்த நாட்டின் கல்வி உரிமையை எப்படி உருவாக்கியது, இந்த நாட்டினுடைய வேலை வாய்ப்பை எவ்வளவு பெருக்கினார்கள், இந்த நாட்டினுடைய மகிழ்ச்சியாக குடிமக்கள் இருப்பதற்கு அவர்கள் என்ன வழிவகை செய்தார்கள், இந்த நாட்டில் பத்திரிகை சுதந்திரத்திற்கு அவர்கள் என்ன செய்தார்கள். உலகத்திலேயே பத்திரிகை சுதந்திரம் குன்றிய இல்லாத நாடுகளின் பட்டியலில் இந்தியா போன்ற நாடுகள் முதலிடத்தில் வகிக்கிறது. பத்திரிகை சுதந்திரமே இல்லை, சர்வாதிகார ஆட்சி. நண்பர்களே, இந்த நாட்டில் மகிழ்ச்சியாக இல்லாதவனுடைய பட்டியலில் இந்தியா இருக்கிறது. இந்த நாட்டிலே பசியோடு தூங்குவதற்கு, பசியோடு உறங்கச் செல்கின்ற குடிமக்கள் வாழுகின்ற பட்டியலில் இந்தியா போன்ற நாடுகள் முன்னேறி வகிக்கிறது. ஒரு நாடு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதை மறுப்பதற்கு, மறுதளிப்பதற்கு, மறக்கடிக்க செய்வதற்காக கோயில் என்ற ஒன்று ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறது. நண்பர்களே, ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த நாட்டில் தமிழகத்தில் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியும் RSSம் சங் பரிவார் கூட்டங்களும் ஒரு விஷயத்தை கட்டமைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். கோயில்கள் என்பது அரசாங்கத்தின் கையில் இருக்கின்ற காரணத்தினால் ஏதோ மிகப்பெரிய அளவிலே அநீதி நடக்கிறது, திராவிட இயக்கங்கள் வந்த பின்னால் அது அரசாங்கத்தின் கைக்கு போய்விட்டது என்ற ஒரு சொல்லாடலை, கட்டமைப்பை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள்.